வணக்கம் மாணவர்களே. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் LMDL பிரிவின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த இணைய வழியிலான கற்றல் நிகழ்வில் இன்றைய நாளில் நாம் பொன்னுத்துரை அவர்களின் தேர் சிறுகதையோடு இணைந்து கொள்வோம். ஈழத்து தமிழ் சிறுகதை வரலாற்றில் தேர் சிறுகதை ஒரு முக்கியமான ஒன்று. ஈழத்து சிறுகதையில் முன்னோடி சிறுகதையாளர்கள் வரிசையிலே பொன்னுத்துரைக்கு தனித்துவமான ஒரு இடம் உண்டு. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே எஸ்போ என்று அழைக்கப்படுகின்ற பொன்னுத்துரை அவர்கள் அக்காலத்தில் சிறுகதை, நாவல், கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு என்று பல தளங்களிலே தன்னை நிலைப்படுத்தியவராக அடையாளம் காணப்பட்டவர். தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் உறுதியோடு பயணித்த ஒரு மனிதர் பொன்னுத்துரை. இலக்கிய போக்கிலே அக்காலத்திலே முற்போக்கு கொள்கை முதன்மை பெற்றிருந்த ஒரு காலத்தில் புதிய ஒரு கொள்கை வடிவமாக நற்போக்கு என்ற இலக்கிய கொள்கையை தமிழ் பரப்பிலே அறிமுகப்படுத்தி தன்னை ஒரு இலக்கிய கொள்கை வகுப்பாளராகவும் படைப்பாளியாகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் என பல தளங்களில் நிறுவியவர் பொன்னுத்துரை. அந்த பொன்னுத்துரையினுடைய சுயசரிதை வரிசையிலே நாங்கள் கவனம் கொள்ள வேண்டியது அவருடைய வரலாற்றில் வாழ்தல் என்ற சுயசரிதை. இந்த வரலாற்றில் வாழ்தல் என்ற சுயசரிதையை நாங்கள் பார்த்தால் அது தமிழில் வெளிவந்த சுயசரிதைகளிலே அளவில் பெரிய சுயசரிதையாகவும் இன்று அடையாளம் காணப்படுகிறது எஸ்போவினுடைய வரலாற்றில் வாழ்தல் என்ற சுயசரிதை. அந்த வரிசையிலே தான் நான் மேலே குறிப்பிட்ட போல தேர் சிறுகதை மிக முக்கியமான ஒரு சிறுகதையாக அவருடைய படைப்பிலே இனங்காணப்படுகிறது. பிள்ளைகளை, நீங்கள் தேர் சிறுகதையை வாசித்திருக்கிறீர்கள். அந்த சிறுகதையினுடைய போக்கு நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். சற்று அளவிலே பெரியது இச்சிறுகதை. இந்த சிறுகதை பற்றிய பார்வையை நாங்கள் முனைப்புப்படுத்தி பார்க்கிற போது இந்த சிறுகதை ஆறுமுகம் என்கின்ற மனிதரை அடிப்படையாக கொண்டு அவர் நினைவோட்டத்திலே வருடப்பிறப்பு நாளிலே எப்படியான அனுபவங்களை அவர் தன்னோடு அணைத்துக் கொள்கிறார், இணைத்து யோசிக்கிறார் என்பதை பற்றியது. தேர் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது, தேர் என்பது ஒரு குறியீடு சார்ந்த விடயம், சமயத்தோடு தொடர்பட்ட ஒரு விடயம். அடிப்படையிலே தேர் என்பது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இருப்பது. பலரும் இணைந்து இழுப்பது தேராக இருக்கிறார். வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபடுவதனுடைய குறியீடாக தேர் விளங்குகிறது. அந்த வரிசையிலே நாங்கள் கற்க விளைகின்ற இந்த சிறுகதை என்பது அடிப்படையை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் குடும்பம் என்ற வகையில் குடும்பத்திலே இருக்கிற எல்லோரும் இணைந்தவர்களாக செயற்படுகிற போது அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை இந்த தலைப்பு எங்களுக்கு குறிப்புணர்த்துகிறது. அந்த வரிசையிலே நீங்கள் இந்த கதையை தெளிவாக வாசித்திருக்கிறீர்கள். அந்த கதை தொடர்பான போக்குகளை விளங்கி கொண்ட அடிப்படையிலே நாம் ஒரு வினா விடை ரீதியான ஒரு பார்வையை இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க விளைகிறோம். அந்த வரிசையிலே இப்போது நாங்கள் முதலாவது இந்த சிறுகதையினுடைய பிரதானமான ஆளுமையாக அடையாளமாக எங்களுக்கு இனங்காணக்கூடியவராக இருப்பவர் ஆறுமுகத்தார். அவர் குறித்தான ஒரு பார்வையினூடாக நாங்கள் இந்த சிறுகதையை புரிந்து கொள்ள முடியும். ஆறுமுகத்தார் என்று சொல்லப்படுகிற முகத்தார் என்று சொல்லப்படுகிற மனிதர் இந்த சிறுகதையில அறிமுகமாகிறார். அவர் 60 வயதை கடந்த 6 பிள்ளைகளின் தந்தையாளர். இந்த கதையிலே அவரை கதாசிரியர் வெளிப்படுத்துகிறார். ஆறுமுகம் அவர் முகத்தார் என்று சொல்லி கதையிலே அவர் அழைத்துக் கொள்வார். அந்த கதை தொடங்குகிற போது எங்களுக்கு ஒரு செய்தி பதிவாகிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால், தனது மனைவியான பார்வதி பிள்ளை இழந்த சோகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணித்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய 6 பிள்ளைகளும் நன்றாக நிமிர வேண்டும் என்ற வாஞ்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிற மனிதராக ஆறுமுகத்தாரை நாங்கள் இனங்காண முடியும். அப்ப அந்த வகையிலே அவரை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், குடும்ப பொறுப்புள்ள ஒரு தலைவராக அவரை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நல்ல ஒரு குடும்ப தலைவர் என்பவர் எத்தகைய சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பத்தை தக்க வகையிலே முன்கொண்டு செல்லுகின்ற ஒரு உறுதியான உள்ளம் கொண்டவராக விளங்குதல் முக்கியம். அந்த வகையிலே ஆறுமுகத்தார் அத்தகைய ஒரு மனிதராக, ஒரு நல்ல குடும்ப தலைவராக இந்த கதையிலே அறிமுகமாகிறார். தன்னுடைய பொறுப்புகளை நன்குணர்ந்தவராக, தன்னுடைய கடமைகளை தெளிவாக மேற்கொள்பவராக அவரை நாங்கள் காண முடியும். முக்கியமாக அந்த பிள்ளைகளை தக்க வகையிலே வழிப்படுத்துவதிலே அக்கறை கொண்டவராக இருக்கிறார்.
3 பிள்ளைகள் ஆண்கள், 3 பிள்ளைகள் பெண்கள். ஒவ்வொருவரும் தத்தமது நிலையிலே உயர்வடைய வேண்டும் என்பதிலே அவர் தெளிவுடையவராயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் கல்வி சார்ந்து, தொழில் சார்ந்து தம்மை நிலைப்படுத்துவதில் அவர் பக்கதுணையாக இருந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடு கரிசனையோடு அவர் இருக்கிறார். அவருடைய மனசுக்குள்ளே நிறைய விடயங்கள் அப்படியே உரையாடப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவு ஒப்பேத்தி போட்டேன் என்றால் பெண்ணென்ன சிவனே என்று கண்ண மூடலாம் என்று அவர் சொல்லுவார். 6 பிள்ளைகளில கடைசி பிள்ளை உங்களுக்கு தெரியும், பத்மா. அப்ப அவளை ஒரு மாதிரி கரை சேர்த்து விட்டால், அந்த பெண்ணை நல்ல ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டால் வாழ்க்கையிலே தான் நிம்மதி அடையலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. அத்தகைய ஒரு பிள்ளைகள் தொடர்பான கரிசனையும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய கவனமும் கொண்டவராக அவரை நாங்கள் காண முடியும். எவரையும் எதற்காகவும் விட்டு கொடுக்காது நடக்கின்ற ஒரு பண்பு அவரிடம் இருக்கிறது. அப்ப அதாவது முக்கியமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள் குமாரசாமி என்கின்ற பாத்திரம். குமாரசாமியை பொறுத்தவரையில அவர் தன்னுடைய விருப்பத்தோடு திருமணத்தை செய்தவர். திருமணம் செய்து குடும்பத்திலிருந்து விலகி இன்னொரு சூழல்ல வாழ்ந்து வருபவர். அவ்வாறு வாழ்ந்து வருகிற அவர் தொடர்பாக வீட்டிலும் சரி, அவர் வாழ்ற சமுதாயத்திலும் சரி நிறைய சவால்கள் வருது. அப்ப சமூகம் குமாரசாமியை விமர்சிக்குது ஆரம்ப நிலை. வீட்டில அது தொடர்பான எதிர்ப்புகள் வருது. அந்த சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய மகனை விட்டு கொடுக்காம, ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கும் அந்தந்த பிள்ளைக்குரிய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு பெற்றோராக ஆர்மோதார நாங்கள் பார்க்கிறோம். அவனை எதிர்த்த போதும் தான் நேரே சென்று போய் பார்த்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்கிற தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாஞ்சை உள்ள மனிதராக நாங்கள் பார்க்க முடியுது ஆர்மோதார். அப்ப ஒரு பாத்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்ற ஒரு பிள்ளைகள் நீங்கள் வடிவாக கவனம் கொள்ளணும். சாதாரண வேளையில ஒருவர் செயற்படுவது என்பது வேறு. ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஒரு மனிதர் எப்படி இயங்குகிறார் என்பதை பொறுத்து அவருடைய உண்மையான குண இயல்புகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இது ஒரு நெருக்கடியான தருணம். இப்ப குமாரசாமியை பொறுத்தவரையில அவர் ஒரு தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க குடும்ப வாழ்க்கையில போய் இணைஞ்சு கொள்றார். அப்ப அந்த சூழ்நிலையில இவர் ஆர்மோதார் அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக முனைப்போடு செயற்படுகிற தன்மை இங்கு நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். பிள்ளைகளை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கு. இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வகையான இயல்போடு இருக்கக்கூடியது. அந்தந்த பிள்ளைகளுக்குரிய அந்தந்த இயல்புகளை மனதில் அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற வகையில நடந்து கொள்ளுகிற பாங்கு அவரிடம். அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுகிற மனம் அவருக்கு இருந்தது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுகிற மனம். தன்னுடைய மகள் எப்படி கார் வாங்கி நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னா அதை விட்டு பெருமைப்படுவது. தன்னுடைய மகன் சமூகத்துல பின்னுக்கு செல்வாக்கு பெறான், குமாரசாமி செல்வாக்கு பெறான்னா அதை விட்டு அவர் மகிழ்ச்சி அடையும். அப்ப இந்த மாதிரியான ஒரு மனம் அவரிடம் இருந்தது. ஆர்மோதாரிடம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்குமுறையான வகையில திட்டமிட்டு செயற்படுகிற ஒரு மனிதர் அவர். அவர் தன்னுடைய அன்றாட கடமைகளா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கும். ஒரு நாளை எப்படி திட்டமிட வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு சரியான வரைபடம் இருந்தது. அந்த வகையில தான் அவருடைய செயற்பாடுகளும் அமைந்தது. உதாரணத்துக்கு நாங்கள் இங்க பார்க்கலாம். அவர் ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறார்? கடிகாரத்தின் வினாடி முல்லை பார்க்கிலும் நுணுக்கமான நேரக்கணக்கில் இயங்குவது அவருடைய இரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது என்று ஆசிரியர் சொல்றார். இப்ப கடிகாரத்தின் வினாடி முல்லை பார்க்கிலும் நுணுக்கமான நேரக்கணக்கில் இயங்குவது, அதுக்கு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு வகையில தொடர்படுத்தி சிந்திக்கணும். தொடர்படுத்தி சிந்திக்கிறதுக்கான ஒரு தருணம் எது? இது அவரை பற்றிய ஒரு பண்புக்கான ஆசிரியருடைய மேற்கோள். சரி, இப்ப இந்த இடத்துல நாங்கள் இதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க சொன்னால், அவர் விடிகாலையில எழும்பி தன்னுடைய கடமைகளை முடிச்சு கணக்காக நெத்தியில திருநீர் பூசுகிற போது சரியாக நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய மணி ஓசை கேட்கும் என்று அவர் சொல்றார். கதையில அந்த பதிவு இது சதா நடந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்று சொல்லப்படும். அப்ப ஒரு நேரத்தை உரிய வகையில கணிச்சு இயங்குகின்ற ஒரு பண்பு மோத்தாரிடம் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அடுத்த இயல்புக்கு சதி பிழைகளை உணர்ந்து அதன் வழியே செயற்படும் பண்பு மிக்க.
பிள்ளைகளாயினும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் போக்கிலும் சரி, அவர்கள் விடுகிற சரி பிழை என்பவற்றையெல்லாம் தனக்குள்ள ஒரு தராசாக தன்னை வைத்துக்கொண்டு மதிப்பிட்டு அதன் வழி இயங்குகிற ஒரு மனிதராக அவரை நாங்கள் பார்க்கிறோம். நல்லூராண்ட புண்ணியத்திலே எல்லாம் தங்கள் சிவியப்பாடுகளை பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டுதல் என்று ஒரு திருப்திப்படுகிற மனம். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய பண்பு என்ன? சமய பண்பாட்டு அம்சங்கள்ல அக்கறை உடையவர் என்கிற ஒரு இடம். இப்ப பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கடவுளின் அருள், கடவுளின் புண்ணியம். அதனால்தான் அதுகள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய காலில் நிக்குதுகள் என்று நினைச்சு கொள்ளுகிற அந்த உள்ளம் இருக்கிறது. அவருக்கு நிறைய சமய நம்பிக்கை இருந்திருக்கு, பண்பாட்டு அம்சங்களை பேணுவதில் பெரிய அக்கறையோடு அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு நிறைய சான்றுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உதாரணமா நாங்கள் அடுத்த விஷயத்துல கவனிக்கிறோம், நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். நம்பிக்கைன்னு பார்க்கிற போது நிறைய நம்பிக்கைகள் அவரிடம் இருந்து பஞ்சாங்கம் பார்ப்பது. இந்த பஞ்சாங்கம் பார்ப்பது என்பது எங்களுக்கு தெரியும். மோத்தார் பஞ்சாங்கம் பார்ப்பார், வருஷ பிறப்பு இப்ப பிறகுது என்பது அவருக்கு நாள் நேரம் சரியான கைவிசேஷ நேரம் தொடங்கி எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் மிகச் சரியாக அதை எல்லாம் நினைவு வச்சிருப்பார். அதை பார்த்து உறுதிப்படுத்துவார். சாதகம் பார்க்கிறார், பிள்ளைகளுக்கு பலன் பார்க்கிறார், பிறந்தோன்னு எழுதுகிற வழக்கம் இருக்குது. இங்கே அவர் இப்ப ஒரு மனிதருக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது உங்களோட பண்பாடுல அதுக்கு சாதகத்துல என்ன பலன் என்ன தீர்வு என்று பார்க்கிற வழக்கம் எங்கள்கிட்ட இருக்கு, எங்களோட பண்பாட்டுக்குள்ளே இருக்கு. இப்ப இந்த கதையில அதுக்கு ஒரு ஆதாரம் எங்களுக்கு நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இதுல உதாரணம் இதுல பார்க்கலாம். சாதகத்துல பின்னடிக்கு சந்ததி விருத்தி என்றுதான் இருக்கு என்று சொல்லி அவருடைய 2வது மகள் பரிமளம் பிள்ளை பேறு இல்லாமல் இருக்கிற போது அவர்களுக்கு பின் பிள்ளை பாக்கியம் கட்டாயம் இருக்கும் என்று சாதகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத அவர் நினைவுபடுத்துறார். அப்ப இங்க அந்த சாதகம் பார்ப்பதும் அந்த சாதகத்துல சொல்லப்படுற அந்த விஷயங்களை நம்பிக்கொள்றோம். இந்த எங்களுடைய மரபுக்குள்ள இருந்து வருகிறது. அதுக்கு அடையாளமாக நாங்கள் யாரை பார்க்கலாம் என்றால் மோத்தார அதுக்கு உதாரணமா பார்க்கலாம். இத மாதிரி கைவிசேஷம் கொடுப்பது. ஒரு ஆள்கிட்ட கைவிசேஷத்தை முதல் வாங்குறதுல கொடுக்கறதுல இனங்கண்டு பார்க்கிற மரபுங்களிடம் இருக்கு. இப்ப மோத்தார் இந்த கைவிசேஷம் கொடுக்கணும்ன்றதை குமாரசாமியோடு தொடர்படுத்தி யோசிப்பார். அதுல அவர் மிக கவனமா இருப்பார். அது முக்கியமானது என்று நினைப்பார். அப்ப அவ்வாறு ஒரு எண்ணங்களுடைய ஒரு மனிதராக, நம்பிக்கைகளோடு தொடர்பட்ட மனிதராக அவரை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்கள் பார்த்தோண்டு போற போது இப்ப பொதுவான அம்சங்களை பார்த்தோண்டு போறீங்க. இப்ப இதுல கேள்வி தஜ்ஜமே விசேஷமா ஒரு விடயத்தை பற்றி இவருடைய மோத்தார் மரபு சார்ந்து பண்பாட்டு நம்பிக்கைகள் சார்ந்த அக்கறை உடையவர் என்பதற்கு சிறுகதையில வெளிப்படுகிற சான்றாதாரங்கள் என்ற ஒரு சிந்தனையை 5 மார்க்ஸ் கேட்டால் நீங்கள் இதை விரிவுபடுத்தி சொல்ல தெரியும். இந்த விடயத்தை தான் சொல்லணும். அங்க மோத்தாருடைய பண்புகள் எல்லாமே கொண்டு வர வேண்டிய தேவை. அப்ப பார்க்கிற விடயங்களை நீங்க அந்த கண்ணோட்டத்தோட அணுகி கொள்ளணும். இதை மாதிரி நாங்கள் சொல்லலாம். என்னன்னு சொன்னா, தலைமுறையை கடந்து அனைவரிடத்திலும் அன்போடு பழகுகின்ற இயல்பு அவரிடம். அப்படின்னா என்ன சொல்ல, தலைமுறைகளை கடந்து பழகுது. மோத்தார் 60 வயசு ஆன ஒரு இந்த கதையில 3 தலைமுறைகள் வரும். இவர் ஒரு தலைமுறை, 2வது பிள்ளைய, 3வது பேரப்பிள்ளை. 3 தலைமுறை இந்த கதைக்கு 3 விஷயங்கள் 3 பிரிவினர் வரி. அப்ப 2வது தன்னுடைய பிள்ளைகளுடைய மாற்றங்களை அவர் உள்வாங்க. அதுக்கு நிறைய சான்றுகளை நாங்கள் சொல்லலாம். இதுல அவர் தலைமுறையை கடந்து அனைவருடன் இயல்பாகவும் அன்போடும் பழகக்கூடியவர். மாற்றங்களை, இந்த மாற்றங்கள் என்று சொல்லப்படுவது மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்று நாங்கள் சொல்லுவோம். அது சமூகத்திலே நடக்கும், குடும்பத்திலே நடக்கும், தனி நபர் சார்ந்த மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை பொருத்தமான மாற்றங்களை, ஆரோக்கியமான அல்லது கால சூழல் கருதி வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அவரிடம் இருக்கு. அதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்போம். இதுல நீங்க பாருங்க, எங்கட வாகனங்கள் நெடுகச்சரி வருமே சொல்றேன். வெங்கட வாகனங்கள் நெடுகச்சரி வருமே. இப்பதான் போய் வேலையில சேர்ந்திருக்கிறான். யார் சேர்ந்திருக்கிறான் என்று கேட்டால் அது மனோகர். வேலையில போய் சேர்ந்தவன் அவருடைய கடைசி மகன்ல கடைசி மனோகர். அப்ப வேலையில போய் சேர்ந்திருக்கிறான். வருஷ பிறப்பு வருது. வருஷ பிறப்புல அவன் முன்கூட்டியே லீவ் எடுத்து வரையலாம், விடுப்புல வரையலாம். அப்ப அவர் அதை ஏற்றுக்கொள்றார். நாங்கள் பின்பற்ற நடைமுறைகள், அந்த வாகனங்கள், எங்களோட சம்பிரதாயங்கள் நெடுகச்சரி வரா. இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கிறான், லீவு எடுத்து பழுதாக்கப்படாது என்று அதை ஏற்றுக்கொள்ற. இது ஒரு சான்று.
இதை விட நிறைய இடங்களை நாங்கள் பார்க்கலாம். இவர் எப்படி எல்லாரையும் புரிஞ்சு கொள்கிற மனிதராக இருக்கிறார், தலைமுறைகளை கடந்து பழகுற மனிதராக இருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இந்த பகுதியில இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகளுக்கிடையே உறவு சமநிலையை பேணி. இந்த உறவு சமநிலையை பேணுதல் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். மொத்தருக்கு 6 பிள்ளைகள் என்றது உங்களுக்கு தெரியும். 3 ஆண்கள் 3 பெண்கள். அதுல 4 பேர் திருமணம் முடிச்சாயிற்று. அப்ப அவருக்கு மருமகனும் இருக்கு, மருமகளும் இருக்கு. அப்ப இந்த வகையில அந்த குடும்பம் என்பது சரியான வகையில கணிச்சு கொண்டு செல்லுகிற பக்குவம் அவருக்கு இருந்திருக்கும். அது அவரிடம் நிறைவாகவே இருக்கு. ஏனென்றால் அப்படியான பக்குவம் இருந்தால்தான் பிள்ளைகளை அரவணைக்க முடியும், எல்லாரையும் சமமா நடத்த முடியும். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கதையில வர்ற ஒரு சம்பவம் இருக்குது. நாங்கள் அது உதாரணத்துக்கு அதை காட்டியிருக்கோம். ஒவ்வொரு பிள்ளையும் உடுப்படுத்து கொண்டு வருது வருஷப்புறம். அப்ப உடுப்படுத்து கொண்டு வந்தால் ஆற்ற உடுப்ப அப்பா உடுப்பார் வருஷப்புறம் ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்ப அப்படியான ஒரு கண்ணோட்டம் வருகிற போது எந்த பிள்ளையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. சார், அப்பா நான் எடுத்த உடுப்பைத்தான் உடுத்திருக்கிறேன், இந்த உடுப்பை அவற்ற உடுப்பை உடுக்கையில என்ற மாதிரியான வேறுபாடுகள் வரக்கூடாது என்பதில் அவர் கவனமா இருக்கிறார். அதுல பாருங்க, அதுல உங்களுக்கு தெரியும், அவர் குளிச்சுட்டு வர்ற போது அந்த கதையில நினைவுபடுத்தி பாருங்க. குளிச்சுட்டு வாரேன், அப்ப குமாரசாமி வாரேன், கதைக்கிறாங்க. கதைச்சிட்டு இந்த அவங்களுக்கு பிடிக்கும் என்று பிடிச்ச ஒரு நீல கட்டம் போட்ட சாரம் ஒரு சாரத்தை கொடுக்கும். சாரத்தை வாங்கியாச்சு, சாரத்தை கொடுத்தாச்சு. அப்ப வருஷப்பிறப்பாண்டு மோத்தார் மகன் வாங்கி கொடுத்த சாரம் கொடுத்தாரு. மற்றவை ஏழவே அவருக்கு வேட்டி வாங்கி கொடுத்துருக்கு, வேட்டிகள் வாங்கி கொடுத்துருக்கு. அப்ப அவர் அதுக்கு பதில் சொல்றாரு என்னன்னா, நாடகம் பார்க்க போகேக்கே பாருங்க, இந்த தமிழ் எங்களுடைய பேச்சு வழக்கு நட போகேக்கே போகேக்கே இது எங்களுடைய ஒரு பிரதேச வழக்கோடு சம்பந்தப்பட்ட விடை. குறிப்பாக இது யாழ்ப்பாண வழக்குல அதிகம் பயன்படுத்தப்படுற பேச்சு வழக்கு விடயங்கள். போயேக்க, வரையக்க, இப்படி சொல்லுகிற மொழி இது பேச்சு வழக்கு மொழி. ஒரு கதையை வாசிக்கிற போது ஒரு கதை என்பது அந்த கதையின் ஊடாக எங்களோட பண்பாட்டினுடைய மொழிபெயர்வா இருக்கலாம், சம்பிரதாயங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் உள்வாங்குறோம். அதே அந்த கதை வெளிப்படும். மூத்தண்ணர் வாங்கி தந்த வேட்டியும் கொத்தார் வாங்கி தந்த சால்வை, அதுக்குள்ள அந்த கொத்த அத்தான் கொத்தான் என்று கொத்தார் கொத்தான் அப்படி சொல்றவள வாங்கி தந்த சால்வையும் தான் போட்டுக்கொண்டு போக வேணும் என்று அவர் இனி பின்னேறம் அந்தண்டு பின்னேறம் நாடக நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நாடக நிகழ்ச்சியில தான் போயிருக்கிறது. அந்த நாடகத்துக்கு போயிருங்க, ஒரு ஆள் வாங்கி தந்த வேட்டி, அடுத்தவர் வாங்கி தந்த சால், ரெண்டையும் எடுத்து தான் போட்டு போயிருக்கிறதா அவர் சொல்றார். அப்ப இதனூடாக அவர் என்ன சொல்ல வார, பிள்ளைகளுக்கு இடையில ஒரு வகையான உறவு சமநிலையை சரியாக பேணி இருக்கிற ஒரு மனிதராக நாங்கள் அவரை காணக்கூடியதா இருக்கு. அடுத்தது, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பக்குவமாக உரையாடும் திறன் அவரிடம் இருக்கு. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பக்குவமாக உரையாடும் திறன் என்று சொன்னால் என்ன சொன்னால், சமூகத்தில ஒரு ஆளுமை பண்பு என்று சொல்லப்படுவது எது பிள்ளைகள் நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்வோம். ஒரு சூழ்நிலையில என்ன வகையில எங்கட வார்த்தைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆர்மோத்தார நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அவர் அந்த சூழ்நிலைக்கேற்ப மொழியை பயன்படுத்துறார். சில இடத்துல பேசாமல் தவிர்ப்பார், சில இடத்துல மௌனமா இருப்பார். மௌனம் மிகப்பெரிய மொழி என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல அவர் சில இடத்துல நறுக்காக பேசுவார். அந்த வகையில இப்ப இதுல ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சுட்டி காட்டுறோம். எதுன்னு சொன்னா, குமாரசாமி மீது அன்பிருந்த போதும் அதை வெளிக்காட்டாத பசுபதியோடு உரையாடு. அந்த இடத்தை நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. நோட்டீஸை கொண்டு காட்டுறாரு, இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது, அந்த நிகழ்ச்சி இப்படித்தான் என்று சொல்லி பசுபதி சொல்றாரு. ஆனால் குமாரசாமி நிகழ்ச்சிக்கு வாரதை அவர் உவப்போடு அவற்றை மனம் விரும்பினாலும் அதை வெளிப்படையாக அவர் காட்டிக்கொள்ள விரும்பி, அதுக்கு வெளிப்படையாக பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விரும்பி, அது என்னவா இருக்கு என்று சொன்னால், அவன் ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தோட வீட்டுக்கு ஒரு வகையில சொல்ல போனால் முந்தி திருமணத்தை செய்தோம். அது ஆரம்பத்துல சமூகத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இப்ப குமாரசாமியினுடைய வரவை கொண்டாட்டமாக இவர் நினைச்சால், அப்படி எண்ணிக்கொண்டால், அது தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய ஏனைய பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், அல்லது சமூகத்தினுடைய ஏனைய உரையாடலா இருக்கலாம், அதுல மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய உணர்வுகளை அடக்கி கொண்டு அது பெரிதுபடுத்தாமல் மிக எளிமையாக கடந்து போகிற
ஒருவராக நாங்கள் அந்த இடத்துல யாரை பார்க்க முடியுதுன்னு சொன்னால் ஆறுமுகத்தாரை பார்க்க முடியும். அப்ப பசுபதியோடு உரையாடுகிற போது மிக கவனமாக அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பார்த்தோம்னா தான் வாழ்ந்த சமூகம் பற்றிய தெளிவான புரிதலுடையவராக இருக்கு. இப்ப சமூகத்தோடு வாழுகிற பலர் வாழுகிற சூழலோடு பெருசாக பொருந்தாமல் இருப்பார். ஆனா முகத்தாரிடம் அந்த சமூகத்தோடு பொருந்தி வாழுகின்ற, சமூகத்தை அறிந்து வாழுகின்ற ஒரு பண்பு மேலோங்கி இருந்து. இப்ப இந்த வரிசையில நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தோன்னு இருக்கிறோம். தலையங்கம் ஆறுமுகத்தாருடைய இயல்பு. ஆனா எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி வருது, ஆறுமுகத்தாருடைய ஆளுமை பண்புகள் என்றால் இந்த விடயங்கள்ல பெரும்பாலானவை அவற்றை ஆளுமை பண்பு. இது ஆளுமைக்குரிய பண்பு. அதை நீங்கள் கவனமா விளங்கி கொள்ளணும். அந்த கேள்வியை சரியா அணுகி கொள்ளணும். அடுத்த விஷயத்தை பாருங்க, இந்த விடயமா பாருங்க. இந்த கவனிக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கை கொண்டாட்டமாக அனுபவிக்கும் மனப்பாங்க உண்டு. 60 வயது கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளா இருக்கலாம், நிகழ்வா இருக்கலாம், அவை எல்லாவற்றின் மீது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான மனநிலை, கொண்டாட்டமான மனநிலை அவருக்கு எப்பவுமே இருந்தது. இது ஒரு மனுஷருக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. நல்ல ஒரு ஆரோக்கியமான கொண்டாட்டமான மனப்பாங்கை உள்ளுக்குள்ளும் தன்னுடைய சூழலையும் ஏற்படுத்தி கொள்ளுதல். அவர் அந்த இடத்துல தன்னை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு சேர்ந்து ஐயம்பிள்ளை என்றவரோட வருட பிறப்புல மது கூட இருந்தார். அது அந்த காட்சியும் அங்க நடக்கும். அவர் வெளிக்கிட்டு போகிறார், பிள்ளைகளுக்கு விருப்பமான நல்ல ரச்சி வாங்குறார், பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பிடிச்சமான உணவு பற்றி அறிஞ்சு கொள்றார். இது எல்லாமே அவருடைய அந்த கொண்டாட்டத்து மனநிலையும் மகிழ்ச்சியான மனநிலையும் காட்டும். மற்றது மென்மையான உள்ளம், சகிப்புத்தன்மை. இந்த மென்மையான உள்ளமாக இருப்பது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது என்பது சிலவற்றை தனக்குள்ள அவருக்குள்ள நிறைய கவலைகள், சில வந்து போற கவலைகள் இருக்கு. இப்ப உதாரணமா வருடப்பிறப்பு நினைக்கிற போது அவர் மனசுக்குள்ள நிறைய விடயங்கள் வரும். தன்னுடைய மனைவி பார்வதி பிள்ளைய இழந்த நிலை, தன்னுடைய தகப்பனுக்கு கொல்லி வச்ச கதை, இப்படி நிறைய விஷயங்கள் வரும். தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்ற கவலை பரிமளத்துக்கு, பத்மாவுக்கு இன்னும் பொருத்தமான வரன் திருமணம் அமைய வேணும் என்ற கவலை, இப்படி அப்போது பல விஷயங்கள் வரும். அது எல்லாத்தையும் கடந்து அவருக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், குமாரசாமி தூர இருக்கிறான், பிள்ளைகளோட இல்ல, இனிய பிள்ளைகளோட நெருக்கமா இல்ல, வந்து போறது குறைவு, கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்றது குறைவு, இந்த மாதிரியான கவலைகள் இருந்தாலும் அதை தனக்குள்ள வச்சுக்கொள்ளும். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுற பண்பு அவர்கிட்ட. மற்றது இன்னொரு விடயம் அவர்கிட்ட இருக்கு, தன் பொருட்டு யாரும் வருந்தக்கூடாது அல்லது தான் எதிர்கொள்ற துயரங்களை பார்த்து யாரும் சிரமப்படக்கூடாது, குறிப்பா தன் பிள்ளைகள் சிரமப்படக்கூடாது என்பதுல கவனமா இருக்கு. அந்த இயல்பு அவரிடம் இருக்கிறார். உதாரணத்துக்கு நாங்கள் இதுல பார்க்கும் சொல்ல வேண்டிய விஷயத்தை பார்க்கணும். குந்தி எழும்புகிற போது அவர் சிரமப்படுது. இதனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளாத வகையில் நடந்து கொள்கிறார். அறிந்து கொள்ளாத வகையில் நடந்து கொள்ளுதல் என்பதுதான் கவனமான விஷயம். என்னன்னு கேட்டால், பிள்ளைகள் பார்த்தா சில வேளையில கவலைப்படுங்கள், தனக்கு சில சிரமம் வருது என்று சொல்லி, இப்படி ஒரு மிக மிக மென்மையான கவனமான ஒரு உள்ளம் கொண்ட மனிதராக நாங்கள் முகத்தார பார்க்கிறோம். அப்ப நீங்க திருப்பி கவனிச்சு பாருங்க. இப்ப இதுல சாதாரணமா நாங்கள் பார்த்து கொண்டாலும் இது முகத்தாருடைய பண்புகள் என்று தலைப்புடன் நாங்கள் சிந்திச்சால் கேள்வியில ஆர்வத்தாருடைய ஆளுமை கூறுகள் என்று வரலாம். இறுதியில நாங்கள் வந்த வினாவை செய்து பார்ப்போம். அப்ப உங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்புள்ள வினாக்களாக நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டியது, மனசுக்குள்ள இந்த போக்க விளங்கி கொண்டீங்கன்னா இதை சரியாக அணுகலாம். இவர்தான் இந்த சிறுகதையினுடைய தலைமை நிலையில முக்கியமான ஒரு பாத்திரமா இருக்கிறது. பிள்ளைகள் நாங்கள் இப்ப ஆறுமுகத்தாருடைய இயல்புகள் பற்றி பார்த்துனாங்க. அப்ப ஒரு கேள்வியாக சிந்திக்கிறோம். அடுத்தது ஆறுமுகத்தாருடைய கவலை, அவருடைய உள்ளத்துல என்னென்ன வகையான வருத்தங்கள் அல்லது வலிகள் அல்லது துன்பம் தலை தூக்கி இருந்தது ரொம்ப விஷயங்கள் தொடர்பாக. அந்த வரிசையில முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது தன்னுடைய கடைசி மகளான பத்மா குறித்து முகத்தாருடைய கவலை. அது அவரிடம் இருந்த ஒரு பிரதான கவலை. அவளுக்கு பொருத்தமான திருமணம் அமைய வேண்டும் என்ற கவலை. மற்றது அடுத்தது இரண்டாவது குமாரசாமி தொடர்பான அவருடைய கவலை. அவன் விருப்பப்படி திருமணம் செய்ததனால் ஏற்பட்ட நெருக்கடியும், அவன் பிறந்த வீட்டில் இருந்து சற்று விலகி இருப்பதனால் ஏற்பட்டுள்ள வலி, அது முக்கியம். மூன்றாவது விடயம், பரிமளம் சதாசிவத்தை திருமணம் முடிச்சு வாழ்ந்து பொருளாதார ரீதியாக சகல சிறப்புகளை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு இதுவரை குழந்தை பேறு கிடைக்கவில்லை
என்பது முகத்தாருடைய அடுத்த கவலை. அடுத்த இந்த கதையில நாங்கள் பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பார்வதி பிள்ளையின் மறைவு அது அவருக்கு உள்ளுக்குள்ள அடிக்கடி வருது. அவருடைய பிள்ளையை பார்க்கிற போது, பேர பிள்ளையை பற்றி நினைக்கிற போது, பல இடங்கள்ல அந்த பார்வதி பிள்ளை பிரிவு அவருக்கு வருது. அந்த வழியில் அடுத்தது தன்னுடைய உடல் இயலாமை குறித்த ஒரு வருத்தம் அது மனதுக்குள்ள அவருக்குள்ள இருந்து கொண்டு போகும். அப்ப என்னென்ன விடயங்கள் தொடர்பா என்றால் பத்மாவுடைய திருமணம் பற்றியது, குமாரசாமியினுடைய திருமணத்தால் ஏற்பட்ட விலகல் பற்றியது, பரிமளத்துக்கு குழந்தை பேர் இன்னும் கிடைக்கவில்லை என்பது தொடர்பானது, அடுத்தது பார்வதி பிள்ளையின் மறைவினுடைய வலியும் பாதிப்பும், அடுத்தது அவருடைய உடல் இயலாமை தொடர்பானது. இவை தொடர்பான கவலைகள் முகத்தாரிடம் இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது அவருடைய மூத்த மகனுடைய பண்புகளை பற்றி நாங்கள் பார்க்க தொடங்கலாம். சுப்பிரமணியத்தினுடைய இயல் சுருக்கமாக நாங்கள் இந்த பண்புகளை பார்ப்போம். அந்த வகையில ஆறுமுகத்தாருடைய மூத்த மகன் கொழும்பில வேலை செய்கிறவனாக இந்த கதையில அறிமுகமாகும். இப்ப அவருக்கு 2 பிள்ளைகள், ஒன்று அசோகன், ஒன்று 2வது மகன் கம்சத்வன். 2 பிள்ளைகளுடைய தந்தையாக இந்த கதையில வர்ற ஒரு குடும்ப பொறுப்பு மிக்கவராக இருக்கிறார். சமூக சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். தன்னுடைய சகோதரங்கள் மீது நிறைந்த பாசமும் அதே நேரத்தில் உரிமையோடு கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பண்பும் அவருக்கு இருந்தார். குமாரசாமியை பார்த்து அவர் சொல்லுவார், ஆவது அறிவது அறிவல்ல, வீட்டில் வேவது அறிவதுதான் அறிவு. அறிவு என்பது எது? வீட்டில் வேவது அறிவதுதான் அறிவு. இப்ப வீட்டை முதலிலே கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டு. உறவுகளை அரவணைக்கும் இயல்புள்ளவராக இருக்கிறார். வருஷப்பிரபுக்கு வருகிற போது எல்லாருக்கும் உடுப்படுத்த கொண்டுவார். ஒருவருக்கும் விருப்பமான உடுப்புகளை கொண்டு வந்து உடுப்புறார். அப்ப அந்த வழக்கம் அவரிடம் அந்த அரவணைக்கின்ற, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற மனப்பாங்குக்கான சான்று. மனைவியின் விருப்பத்துக்கு இயைந்து நடக்கின்ற இயல்புடையவராக இருக்கு. அதுல சொல்லப்படும், அவர் மூத்தவன் வரையிலையோன்னா மூத்தவன் வராட்டிலும் மனைவி கமலா காதுல பிடிச்சு இழுத்து கூட்டி வந்துருவாள். ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு இந்த வருஷ பிறப்புல வரணும் என்ற விருப்பம், அவளுடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவதில் தெளிவானவர் என்று தகப்பன் சொல்லுவார், முகத்தார் சொல்லுவார். அப்ப மனைவியின் விருப்பத்துக்கு இயைந்து நடப்பவர், மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக கதைக்கின்ற இயல்பும் அவரிடம் இருந்தது. இது சுப்பிரமணியம் தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்தது பரிமளத்தினுடைய இயல்புகள். மகள் பரிமளம் பற்றிய குறிப்பா பார்க்க, ஆறுமுகத்தாருடைய மகள் சதாசிவத்தினுடைய மனைவி, கொழும்பில வசதியாக வாழ்பவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக எந்த குறைவும் இல்லை. செல்வம் நிறைந்திருந்த போதிலும் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை பிள்ளை பேரை எதிர்பார்த்துள்ளனர். டாக்டரிடம் சிகிச்சை பெற்று வருகிறவர்களாக இருக்கிறார். அப்ப இந்த கதையில அவர்களுடைய பங்கு மிக சுருக்கமானது, ஆனால் அழுத்தமான வகையில அதுல வருது பதிவு. புது வீடு கட்டி இருக்கிறார்கள், கார் வாங்கி இருக்கிறார்கள், பிறந்த வீட்டோடு அடிக்கடி வந்து போகிறவர். இந்த கதையில அந்த வருகிற அந்த பரிமளம் தைப்பொங்கலுக்கு வந்தவள் வருடப்பிரபுக்கும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறாள், முகத்தாருடைய வீட்டிலே இருக்கிறாள். இது பரிமளம் பற்றிய பதிவு. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் மகள் சௌந்தரம் பற்றிய. 6 குழந்தைகளுக்குரிய தாயாக இருக்கிறவள் சௌந்தரம். தங்கராசா சௌந்தரத்தினுடைய கணவர். மூத்த மகன் பெயர் மூந்தன் என்று கதையில அறிமுகமாக. கணவன் குடும்பத்தாரை பேணி, கணவன் குடும்பத்தாரை எல்லாரையும் பேணி வாழுகிறவள். முயற்சியால் முன்னேறிய ஒரு பாத்திரமாக பதிவாக. கணவன் 2, 3 வேலை பார்த்து குடும்பத்தை கொண்டு நடத்துகிற ஒரு பாத்திரமாக இந்த கதையில வந்து போகிறார். அந்த வகையில அவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பத்மா, முகத்தாருடைய கடைசி மகளாக இருக்கிறவர் தான் பத்மா என்ற பாத்திரம். தந்தை மீது நிறைந்த பாசமும் ஈடுபாடும், வீட்டு வேலைகளை எல்லாம் மிக பொறுப்போடு செய்கின்ற ஒரு பெண்ணாகவும் அவள் இருக்கிறார். மேற்படிப்பை அவள் தொடர முடியல, அவள் சூழல் அவளுக்கு வாய்க்கையில குடும்ப பொறுப்போடு வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்கிறாள். சம்பிரதாயங்களை பேணி அறிந்து நடக்கிறவளா இருக்கிறாள். உடன்பிறப்புகளுடைய உணர்வுகளை புரிந்து அறிந்து நடப்போம். அடுத்த அண்ணா என்ன பிடிக்கும், பேரனுக்கு என்ன பிடிக்கும் என்று ஒவ்வொன்றையும் அறிந்து நடக்கிறவளா இருக்கிறாள். எல்லார் மீதும் அன்பு கொண்டவளா இருக்கிறாள். அவர்களும் பத்மாவை நேசிக்கிறார். உடன்பிறப்புகளும் பத்மா மீது பேரன்பு கொண்டிருந்தனர். வருடப்பிறப்பில் மனோகரன் முதல் வேலை செய்ய போய் அவளுக்கு ஒரு சேலை வாங்கி கொண்டு கொடுக்கிறார். குமாரசாமியும் அவளிடத்துல அன்பா இருக்கிறான். அவளுடைய சேலை உடுத்து நிற்கும் காட்சியை கண்டு மகிழ்வடைவதாக அந்த கதையில பதிவாகிறது. அப்ப பத்மா பற்றிய ஒரு பதிவு இந்த கதையில அழுத்தமான வகையில பதிவாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த மனோகர், ஆறுமுகத்தாருடைய மகன், கொழும்பில் ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பவன். தனது உழைப்பில் தனது விருப்பப்படி வாழுகின்ற ஒரு இயல்புள்ளவனாக இருக்கிறான். அப்ப அவன் இனி முன்னேறி வருகிற ஒருவனாக, தந்தை மீது பற்று கொண்டவனாக, வருடப்பிறப்புக்கு அவனும் வேட்டி எடுத்து கொண்டு வா. கமலாவுக்கு சேலை எடுத்து கொடுக்கிறான். அப்ப
தன்னுடைய வீட்டில இருக்கிற ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு நிறைவா இருக்கு. கதையில அவர் சீக்ரெட் பிடிக்கிற பழக்கம் உடையவராக மாறுறார். வெளிப்படையாக உரையாடுபவராக வருகிறார். ஆறுமுகத்தார் தனது மனைவியின் அண்ணன் மகளை மனோகரனுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார் என்பது. அதுல குறிப்பா நாங்கள் பார்க்கலாம், முகத்தாருக்கு கவலை கணக்கு, வெறும் திருமணம் முடிக்கல தான். ஆனால் அவன் படியன், அவன் ஏதோ ஒரு வகையில அவனுக்கு திருமணம் அமையும். ஆனால் அவருடைய கவலை தன்னுடைய கடைசி மகளை பற்றி தான் இருக்குது. அந்த வகையில மனோகரன் பற்றிய பதிவும் இந்த இடத்துல கவனமாக முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்குது. வணக்கம் மாணவர்களே, இப்போது நாங்கள் எவ்வளவு நேரமாக தேர் சிறுகதையினுடைய ஒரு பகுதியினுடைய விடயங்களை முன்வைத்திருக்கிறோம். ஆசிரியர், அதனுடைய பாத்திரங்களுடைய பண்பு நிலை என்பவற்றை குறித்து நோக்கி இருக்கிறோம். தொடர்ந்து வரும் வகுப்பிலே நாம் இனிய விடயங்களை பற்றி உரையாடுவோம்.